One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமால இருந்து எனக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்தவும் எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதுல முட்டை கொண்டு வந்தார், புரட்சித் தலைவர் சத்துணவாய் மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்களும் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அப்போ பட்ஜெட் கொள்கைல அந்த அரசு என்ன பண்ணுச்சு, நிதி ஒதுக்கி சேர்த்துருக்காங்க. இப்ப பட்ஜெட் கொள்கை தொடங்கும் போது இதே மாதிரி மத்திய அரசு நம்ம கேட்க போறோமா அல்லது பட்ஜெட்ல கூடுதலா நிதி ஒதுக்க போறோம்? இல்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த நிதி இருக்கு பாருங்க, அதுல யாரு பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா அரசு என்பதை விட, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்பதை விட தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுகிறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்லயே ஒரு மிகப்பெரிய பங்கு நாங்க ஏன் அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்யறோம். இதன் மூலமாக நாங்கள் எந்த ரிட்டர்னும் கிடையாது. இது அறிவின் மீதான ஒரு முதலீடு. அப்படி முதலீடு செய்கிற பொழுது இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் விஞ்ஞானிகளாக வருவாங்க, பொருளாதார நிபுணர்களாக வருவாங்க, தமிழ் பண்டிதர்களாக வருவாங்க, அவர்களினுடைய தலைமுறையே மாறும். அப்படிப்பட்ட அந்த சூழல் இருக்கிற பொழுது பல காரணங்களை கூறி மொழி பிரச்சனைக்காக, கொள்கை பிரச்சனைக்காக சொல்லி இதை தடுப்பது ஏற்புடையதே கிடையாது. அதனால இதுல அவங்க இன்னும் கூட அவங்க இதை கன்சிடர் பண்ணி கட்டாயமாக இதை விடுவிக்க வேண்டும். அதற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது சட்டப்பூர்வமாகவோ எத்தகைய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுமோ அதை நாங்கள் முன்னெடுப்போம். முந்தைய ஆட்சி காலத்துல தமிழ் வழிகளை படிச்சவங்களுக்கு ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப்ல, ஆனா முறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஒரு கருத்து இருந்தது. இந்த கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னதை போல கடந்த ஆட்சியாளர்கள் அதிமுக, திமுக அவர்கள் யாரு ஆட்சியிலுமே நல்ல திட்டங்கள் அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் இருந்தா வேறு எந்த காரணத்திற்காகவும் பகைமையோடு அது நிறுத்தப்படாது. அம்மா உணவகத்தில் மக்கள் வருவது அதிகரித்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகத்தில் இருந்த அம்மாவுடைய படத்தை புடுங்கி போட்டு ரகல பண்ண அந்த ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்தோம் 2021. ஆனா இங்க நாங்க ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு சில நாட்கள் அம்மா உணவகத்தில் மக்கள் வருகை அதிகரித்திருக்கிறது, உணவு தரம் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த அம்மா உணவகத்தில் இன்னும் அம்மா படம் இருக்கிறது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. மாண்புமிகு முதல்வரை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையை வளர்க்காது, பகையை தொடராது. இந்த போட்டி போடுறது எதுல இருக்கணும்னா நல்ல திட்டங்களை தொடர்வதில் தான் நாங்க போட்டி போட்டு தொடரும். இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்டு இப்ப அந்த திட்டங்கள் நல்ல திட்டமாக இருந்தாலும் அதனுடைய பயனாளர்கள் முக்கியமானவர்கள் இருந்தாலும் செயல்படுத்துற வகையில் ஏதாவது அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். சத்துணவு திட்டத்துக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். மேலும் பல விஷயங்கள் குறித்து பேசினார். அடுத்தடுத்து வரும் தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.